இமானுவேலுக்கு மண்ல விளையாடுனா டைம் போறதே தெரியாது. எவ்வளோ நேரம் வேணா அவரு விளையாடிக்கிட்டே இருப்பாரு. இமானுவேல உட்கார வச்சு மண்ல மூடலாம் அப்படின்னு நாங்க நெனச்சோம். ஆனா அவன் அத அக்செப்ட் பண்ணல. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அது முடியவே இல்ல. அப்புறம் அவனுக்கு செஞ்ச அந்த குழியில அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டாரு. அதான் இமானுவேல் மண்ண போட்டு மூடுறான். ஒரு கட்டத்தில அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அப்பா வெளிய வரமாட்டாருன்னு. அதனால அவங்க அப்பாவ வெளிய இழுக்க ட்ரை பண்றாரு. அழவும் ஆரம்பிச்சுட்டான், அவங்க அப்பா வெளிய வர முடியலன்னு. அப்புறம் இழுத்து இழுத்து பார்த்து ட்ரை பண்ணி, அப்புறம் மணல எடுத்து வெளியலாம் போட்டு அவங்க அப்பாவ வெளிய எடுக்க ட்ரை பண்ணான். அவங்க அப்பாவ வெளிய இழுத்த பிறகு தான் அவருக்கு நிம்மதியாச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் எந்திச்சு கடல்ல விளையாட போயிட்டாங்க. இந்த மணல் ஒரு பொடி மணலு. அதனால அது காத்துல ரொம்ப அடிச்சுட்டு எல்லா இடத்துலயும் அப்படியே கண்ணு, மூக்கு, காதுக்குள்ளலாம் மணல் போக ஆரம்பிச்சுருச்சு. அதனால எங்க அம்மா, அப்பா டென்ட்டுக்குள்ள போய் சேஃபா உட்காந்துட்டாங்க. நாங்க எடுத்துட்டு போன பிக்னிக் கூட அங்க உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்ளோ மணல் காத்து. டென்ட்டுக்குள்ள தான் உட்காந்து நாங்க சாப்பிட வேண்டியதா இருந்தது.